Hi everyone, this is Arun here. So இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் 5 to 7% பீப்புளுக்கு ADHD இருக்குது. இந்த 5 to 7% பார்க்க சிம்பிளாக இருந்ததுக்கு ஆல்மோஸ்ட் 300 to 400 மில்லியன் பீப்புளுக்கு ADHD இருக்கதா தெரியுது. ஸோ இந்த வீடியோவில் ADHDனா என்ன, இதுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். வாட் இஸ் ADHD? இந்த ADHDயை ரெண்டாக பிரிக்கிறாங்க, AD அண்ட் HD. இந்த ADனா அட்டென்ஷன் டெஃபிசிட் அண்ட் இந்த HDங்கிறது ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும் அண்ட் ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அட் த சேம் டைம் மறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படிங்கிறது அவங்க ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க, இதனால அவங்களோட எனர்ஜி லெவல் ரொம்பவே பீக்ல இருக்கும். ஸோ இது ரெண்டை சேர்த்து தான் ADHD அப்படிங்கிறாங்க, அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். இப்போ ADHDனா என்னங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் ADHD only in kids? சர்வே படி என்ன சொல்றாங்கன்னா, அரௌண்ட் 129 மில்லியன் கிட்ஸுக்கும் 366 மில்லியன் அடல்ட்ஸுக்கும் இந்த ADHD இருக்கதா சொல்றாங்க. ஸோ ஃபார் ADHDனா என்னங்கிறதே பார்த்தாச்சு அண்ட் இது யார் யாருக்கு இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நம்மள நிறைய பேர் ADHDனா ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க, பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் ட்ரூ. ADHD யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அதோட ஒரு 4-5 விஷயத்தையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணும்போது நாங்கள் எதுக்கு மெயினாக அட்டென்ஷன் கொடுக்கணுமோ அதோட ஃபோக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அண்ட் ஓவர் திங்க்கும் ரொம்பவே பண்ணுவாங்க. ஸோ அடுத்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இன்அட்டென்ஷன். செகண்ட், ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபைனலி இம்பல்சிவிட்டி. ஸோ இது 3 என்னங்கிறத சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்அட்டென்ஷன் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க அண்ட் டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் அதை கவனிக்காமல் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டீங்கன்னா இதை இன்அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, சேம் எக்ஸாம்பிள் எடுப்போம். நீங்கள் கிளாஸில் டீச்சர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பெண்ணை டேப் பண்ணிக்கிட்டு இருக்குது, லெக்கை ஷேக் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்களா இருந்தால் இது ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இம்பல்சிவிட்டி. இது என்னன்னா, நாங்கள் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறதுக்கு முன்னுக்கே செஞ்சிருவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் மெடிடேஷன் பண்ணுற ரூமில் இருக்கேன் அண்ட் என்னோட ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல நான் எந்திரிச்சு டான்ஸ் ஆடினாலோ இல்லை நான் போயிட்டு ஜாகிங் பண்ணாலோ அந்த இடத்துல செய்யக்கூடாத ஒரு விஷயம், கரெக்டா? ஸோ இதை நாங்கள் செய்யும் போது இது இம்பல்சிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை செய்யக்கூடாதுங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும், பட் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் அதை செஞ்சிருவேன். இப்போ சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ADHDல நெகட்டிவ் சைடு மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை, இதில் பாசிட்டிவ் சைடும் இருக்குது. இந்த ADHD இருக்க பீப்புள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப கிரியேட்டிவ் மைண்டடாக இருப்பாங்க. அப்புறம் இவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ரொம்பவே ஹையாக இருக்கும், நல்லாவே திங்க் பண்ணி சூப்பராக ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ADHD கியூர் பண்ண முடியுமா? ADHD கியூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இந்த ADHD எப்படி மேனேஜ் பண்ணலான்னா, நம்ம ஒரு டாஸ்க் எடுத்தோம்னா அது சிம்பிளாக டிவைட் பண்ணணும். அதாவது சின்ன சின்ன பார்ட்டாக டிவைட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக அதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதுவே நாங்கள் லாங் டைம் உட்காந்து அதை செய்யணுமா இருந்தால் கண்டிப்பாக முடியாமல் தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணலான்னா, 5 minutes ரூல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அதை பற்றி உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க. இப்படி நீங்கள் பேசும்போது உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் இதை தான் பண்ண போகிறீங்கிற ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அண்ட் ஃபைனலி நீங்கள் அதை முடிச்சிடுவீங்க. அடுத்து ஒரு ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு முடிஞ்ச வரை உங்களை சுற்றி உள்ள டிஸ்ட்ராக்ஷனை ரிமூவ் பண்ணிடுங்க. பிகாஸ் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஃபுல்லாக கியூர் பண்ண முடியாட்டியுமே அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுற லெவலுக்கு வந்துடுவீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா ADHD இருக்கா இல்லையாங்கிற ஒரு டவுட்டில் வந்திருப்பீங்க, இல்லாட்டி ADHD இருக்குது, ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க வந்திருப்பீங்க. அண்ட் சொல்யூஷன் சிம்பிள் தான். பில் கேட்ஸ், மைக்கேல், சைமன் இவங்க எல்லாத்துக்குமே ADHD இருக்குது, பட் ஸ்டில் அவங்க கோலை அவங்க சரியாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ ADHD ஒரு ரீசனாக சொல்லாமல் ஒரு கோலை டார்கெட் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலாக அதை அச்சீவ் பண்ணுங்கள்.